சிவராத்திரி ஏன் கொண்டாடப்படுகிறது? அம்பிகை சிவபெருமானை மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தியில் வணங்கியதாலேயே அந்த நாள் மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. ஒருமுறை உலகம் பேரழிவை நோக்கி சென்ற போது பிரம்மதேவனால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களும் அழிந்துவிட்டன. இதனால் பேரண்டத்தில் உள்ள அனைத்தும் செயலற்று இருந்தது. இதை பார்த்த கருணையின் உருவமான அம்பிகை தேவி மீண்டும் உயிர்கள் உருவாவதற்கும் பிரபஞ்சம் செயல்படவும் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் மற்றும் பூஜைகளை செய்தார். இரவு முழுவதும் கண்விழித்து 4 ஜாமங்களிலும் சிவனுக்கு அர்ச்சனைகளை செய்து வந்தார். இந்த பூஜையின் பலனாக அம்பிகையின் வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் மீண்டும் உயிர்களை படைத்து பிரபஞ்சம் இயங்கும்படி செய்தார். பிரபஞ்சம் மீண்டும் இயங்கும் பொழுது சிவபெருமானிடம் அம்பிகை தேவி கேட்கிறார், ஐயனே, நான் இரவு முழுவதும் கண்விழித்து விரதம் இருந்து உங்களை வழிபட்ட முறையை உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் கடைபிடிக்க வேண்டும். அப்படி இரவில் உறங்காமல் உணவு உண்ணாமல் உங்களை வழிபட்டு விரதத்தை கடைபிடிப்பவர்கள் அனைத்து நன்மைகளையும் பெற்று முக்தி அடைய வேண்டும் என அம்பிகை வேண்டிக் கொண்டாள். இப்படி அம்பிகை உலக உயிர்களுக்காக சிவபெருமானை நோக்கி விரதம் இருந்த இரவே சிவராத்திரியாக இந்த உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது.